குரு கடாட்சியம் உடையக்கூடிய ஒரு ராசியின் முதன்மையான ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா, படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷனா படிக்கக்கூடிய தன்மை இந்த மீனராசி குழந்தைங்க செம்ம பிரில்லியன்ட். ஆனா ஏதோ ஒரு வழி, ஏதாவது விற்காத இடத்த வித்தாது, இல்ல யாராவது உனக்கு எத்தனை கோடி கடன் இருக்கு நான் அடைக்கிறேன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கம்மி இன்ட்ரெஸ்டுக்கு கொடுத்தாது உங்க கடனை அடைக்கக்கூடிய தருணம் இந்த மாசம் உண்டு. கேரளால போய் ஒரு லாட்டரி வாங்கினா கூட உங்களுக்கு ₹1,00,000 அடிக்கும். அது எவ்வளவுன்னு சொல்ல முடியாது பொதுவா. அந்த மாதிரியான ஒரு தருணம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அது ரிசால்வ் ஆகக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு கால தாமதமா திருமணம் நடக்குதுன்னா உங்களுக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க, 3 கிலோ நெல்லிக்காய் வாங்குங்க. முருகா, இதான் என்னுடைய குறை, இதான் என்னுடைய தொந்தரவு, சாமியை வேண்டி சாமியை பார்த்து பிரகார சுத்துறவங்களுக்கு ஒண்ணா கொடுங்க. நீங்க ஒண்ணு சாப்பிட்டு அந்த மேல கோபுர தரிசனத்தை பார்த்து அந்த கோபுர கலசத்தை பார்த்து மென்னு சாப்பிடுங்க. உங்க பிரச்சனை சரியாகலன்னா என்ன கேளுங்க. வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வடபழனி முருகன். நஷ்டம், கஷ்டம், அவப்பேறு, அவமானங்கள், கடன், நோய், வறுமை, கடன் பயத்திலிருந்து தீர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தவர். சிவாய் நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரியல் ஒன் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 மே மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு கடாட்சியம் உடையக்கூடிய ஒரு ராசியின் முதன்மையான ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மீன ராசி தாங்க. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். நல்ல டாக்டர்கள் உருவாக்கக்கூடிய தன்மை உடையக்கூடிய படிப்புல நிறைஞ்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து டாக்டர் ஆகக்கூடிய ஜாதகமும் நீங்க தான். அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வம்பு வழக்கு சந்திக்கக்கூடிய அட்வொகேட்ஸ், LLB நீங்க தான். நிறைய கலைத்துறையில பிரகாசிக்கணும், கலைத்துறைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கலைத்துறையிலேயே உச்ச நிலைமை வரணும்னு சொல்லக்கூடிய தன்மையுடைய புதனுடைய சாரமும் நீங்க தான். இந்த ராசிக்காரங்க பேர் அழகு வாய்ந்தவங்க, அறிவு வாய்ந்தவங்க, அடக்கமா இருக்கக்கூடியவங்க. ஆனா இந்த ராசிக்காரங்கிட்ட உங்களுடைய அடுத்த ராசிக்காரங்களுடைய அதிகாரம் பலிக்காது. வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தன்மை உடையக்கூடியவங்க தான் மீன ராசிக்காரங்க. அன்புக்கு பண்புக்கு அடிசரணையான அற்புதமான ராசி யாருன்னு கேட்டா மீன ராசி தான். நிறைய பணம் ஃபினான்ஸ் பண்ணலாம், நிறைய படங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு தருணம் ஒரு கட்ட காலத்துல தான் வரும். படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷனா படிக்கக்கூடிய தன்மை இந்த மீனராசி குழந்தைங்க செம்ம பிரில்லியன்ட். ஆனா சித்தர் ஜாதகம், பெண்கள் சிஸ்டர் ஜாதகம், ஒரு கட்ட காலத்துல படிப்புக்கு பல லட்சத்தை, பல ஆயிரத்துங்களை, பல கோடிகளை செலவு பண்ணி படிக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் நீங்க தான். தாயி தகப்ப மேல பாசக்காரங்க நீங்க. எல்லாத்தையும் சகஜமா பேசக்கூடிய, இரக்கம் உடைய, அன்பு உடையக்கூடிய தன்மை உடையவங்க தான் நீங்க. ஆனா 2025 2.5 வருஷம் பல கோடியை நீங்க விரயம் பண்ணியிருக்கணும். தெருக்கோடிக்கு வந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய இடையூறுலத்தான் நீங்க சந்திச்சிருப்பீங்க. மண்ணு விரயம், பொண்ணு விரயமாகும். ஆனா இருந்திருந்தாலும் உங்க தாய் தகப்பன் உங்களுக்கு அதை வித்து, எதையாவது இடத்த வித்து, எங்கேயாவது கடன் வாங்கியாவது தாம்புள்ள கடனாளி ஆகக்கூடாதுன்னு சொல்லி உங்களை காப்பாத்தியும் விட்டுருப்பாங்க. நீங்க உங்க தாய் தகப்பனுக்கு நன்றி சொல்லணும். மீன ராசியில உள்ள பெண்கள், படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு ஆணுக்கிட்ட ஏமாறுவீங்க. கல்யாணம் கால தாமதமா நடக்கக்கூடிய தன்மையும் இந்த மீன ராசி பெண்களுக்கு நடக்கும். ஏமாற்றம் அடைவீங்க. மீன ராசியில ஆண்களுக்கு திருமணம் நடந்திருந்தாலும் மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேல ஆசை பாசம் வச்சிருப்பீங்க. அந்த ஆசை பாசத்தை நான் தப்பா சொல்ல விரும்பல. நீங்க நண்பனா கூட அவங்களுக்கு ஹோப் பண்ணலாம். நான் இருக்கேன், உனக்கு நண்பனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு கேர் பண்ணலாம். அந்த கேரு உங்க மனைவி தப்பா நினைக்க கூட வைக்கும். ஆனா இந்த 2.5 வருஷ காலமாவே நீங்க விரயம்தான். உங்களுக்கு ராசிக்கு 12வது வீட்டுல சனி பகவான் இருந்திருந்தனால நீங்க விரயத்துல தான் இருப்பீங்க. பல ஆலயங்களுக்கு தீர்த்த யாத்திரைகளை பத்தி போவீங்க.
இந்த செய்வின சூனியங்கள், மாயாஜால, மந்திர, தந்திர வித்தைகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதை பற்றி படிப்பீங்க. நீங்கள் என்னதான் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு வரும். போதுங்க, நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் வெளியே சொல்ல முடியாது. மீனராசிக்காரங்க படிக்கிற குழந்தைங்களும் விரயந்தான், படித்து வேலை பார்க்குறவங்களுக்கும் விரயந்தான், நல்லாவே வாழ்ந்திருக்க முடியாது. படமே இருந்தால் கூட பிளாப்பு தான். 1 கோடி ரூபாவை விரயம் பண்ணி ஃபினான்ஸ் பண்ணால் கூட அந்த காசும் வராமல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு உங்கள் சொந்தம் பந்தமே உங்கள் மேலே கெட்ட பார்வை இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி, ஆனால் உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களை இத்தனை நாளாக காப்பாற்றிக்கிட்டு இருக்கும். கடல் கடந்தோ நாடு கடந்தோ எங்கேயாவது போய் அதை நான் சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகளை ஒரு வெறி மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. கவலைப்படாதீங்க. 2.5 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பிராயத்தித்தம் இந்த மாதம்தான். ஜென்மத்தில் சனி பகவான், ராசியில் இருக்க வேண்டிய ராகு பகவான் ராசிக்கு 12வது வீட்டில் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். ஏதோ ஒரு வழி, ஏதாவது விற்காத இடத்த விற்றாது, இல்லை யாராவது எவராது உனக்கு எத்தனை கோடி கடன் இருக்குன்னு நான் அடைக்கிறேன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்தாது உங்கள் கடனை அடைக்கக்கூடிய தருணம் இந்த மாதம் உண்டு. ஒரு உதாரணம் சொல்லட்டா, அண்டை மாநிலத்தில் போய் ஒரு கேரளாவில் போய் ஒரு லாட்ரி வாங்கினா கூட உங்களுக்கு ₹1,00,000 அடிக்கும். அது எவ்வளோன்னு சொல்ல முடியாது பொதுவாக. அந்த மாதிரியான ஒரு தருணம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அது ரிசால்வ் ஆகக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு கால தாமதமாக திருமணம் நடக்குச்சுன்னா உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. இந்த மீனராசிக்காரங்க தாங்க இந்த வருஷம் கோடீஸ்வர ஜாதகம். ஜென்மத்தில் சனி பகவான் அள்ளி கொடுப்பாரு. நீ பெரிய வீடு கட்டக்கூடிய தருணமும், காரு வண்டி பங்களா வச்சு வாழக்கூடிய தருணமும் மீனராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. ஆனால் ஏமாந்துருப்பீங்க. இந்த ஏமாற்றம் உங்கள் உயிருக்கு துஷ்பிரயோகம் ஆகலைங்கிட்டு சந்தோஷப்பட்டுக்குங்க. நிறைய மீனராசிக்காரர்கள் மரணம் அடையக்கூடிய தருணத்தில் நோய்வாய்ப்படக்கூடிய நேரமும் உண்டு. ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால மனநோய், துர்மரணம், திடீர் மரணம், இறந்த ஆவிகள், இறந்த ஆத்மாவுடைய தன்மைகள்லாம் மீனராசிக்காரங்க மேலே இருக்கும். அதாவது சூனியன்னு சொல்கிறாங்க. தன்னையே மாற்றிக்கிறதுக்கு சூனியம் பண்ணாவே தன்னையே தற்கொலை பண்ணிக்குவீங்க. அப்படி சூனியங்கள் உங்களுக்கு நிறையா பண்ணுவாங்க. சனி பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு வரப்போகிறாரு. தெளிவாக வாழக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வேண்டுங்க, உங்கள் முன்னோரை நினைங்க, நல்ல நண்பரை பிடிங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது. மீனராசிக்காரங்கெல்லாம் ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணுங்க. நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுங்க. இந்த ஜாதகம் எனக்கு எப்படி இந்த வருஷம் எனக்கு பீட் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். இந்த 2.5 வருஷங்காலங்க நான் பீட் பண்ணலை, நஷ்டப்பட்டுட்டேன், என்ன சூட்சமங்கள் பண்ணால் நான் பீட் ஆவேன்னு வேண்டுங்க. தெளிவாக வாழுங்க. உங்கள் கவலைகள்லாம் போகும். உங்கள் கண்ணீருக்கு மருந்து இருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கவலைகளோடு தான் நீங்கள் அலையணும். இரவு பகல் கஷ்டப்படணும், நஷ்டப்படணும். சுபிக்ஷம் கிடைக்க போது இந்த மாதம். இந்த 3 மாதத்துக்குள்ள உங்கள் பிரச்சனைகளே தீரப்போகுது. உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க. வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. 3 கிலோ நெல்லிக்காய் வாங்குங்க. முருகா, இதான் என்னுடைய குறை, இதான் என்னுடைய தொந்தரவுன்னு சாமியை வேண்டி, சாமியை பார்த்து பிரகாரம் சுற்றுறவங்களுக்கு ஒன்றா கொடுங்க. நீங்கள் ஒன்று சாப்பிட்டு அந்த மேலே கோபுர தரிசனத்தை பார்த்து, அந்த கோபுர கலசத்தை பார்த்து மென்று சாப்பிடுங்க. உங்கள் பிரச்சனை சரியாகலன்னா என்னை கேளுங்க. வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வடபழனி முருகன். நஷ்டம், கஷ்டம், அவப்பேறு, அவமானங்கள், கடன், நோய், வறுமை, கடன் பயத்திலேருந்து தீர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தவர் நம்ம செவ்வாய் வடபழனி ஆண்டவர். அவரை பிரார்த்தனை பண்ணுங்க. அங்கே கவலை போச்சு. 100க்கு 100 இல்லை, 100க்கு 100% மீனராசிக்காரங்களுக்கு தான் இந்த வருஷம் யோகம். உங்கள் கவலைகள்லாம் போகுது. சந்தோஷமாக இருங்க. ஆனால் ஆடம்பர செலவு பண்ணாதீங்க, ஆடம்பரம் பண்ணாதீங்க. இந்த 2.5 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. இனிமேல் சந்தோஷமாக வாழுங்க. கடனை வாங்கின விரலுக்கு ஏற்ற மாதிரி கடனை வச்சுக்கோங்க. உங்கள் தேவைகள் பூர்த்தியாக போகுது. மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்க பரிபூர்ணமாக நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.
12 ராசிக்காரர்களும் இந்த மே மாதம் தனக்கு யோகங்கள் வர்றதுக்கு ஒரு சின்ன சூட்சம பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். ஒரே ஒரு பஞ்சாங்கம் மட்டும் வாங்குங்க. ஏதாவது ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அக்கம் பக்கத்தில் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் இல்லைன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு பஞ்சாங்கம் வாங்கி இப்படியே அரவணைச்சிக்குங்க. முருகா, இந்த வருஷம் எனக்கு இடையூறு வரக்கூடாது, இன்னல் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு பஞ்சாங்கத்தை அரவணைச்சிக்கிட்டு சாமியை பார்த்துட்டு பிரகாரத்தை ஒரு 3, 5, 7, 9, 11 சுற்றிட்டு 10 நிமிஷம் இப்படி உட்காந்து அமைதியாக உட்காந்து இந்த பஞ்சாங்கத்தை தொட்டு கண்ணில் மட்டும் டெய்லியும் ஒத்துங்க. உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். பஞ்சாங்கம் ஒரு வீட்லேயும் வைக்கணும். இதை வச்சிங்கனாவே உங்கள் தேவைகள் பூர்த்தியாகி வீணாக விரயமாகாது, நோய்க்கு விரயமாகாது, நஷ்டமாக மாட்டீங்க, அவப்பேர் அவமானப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி இந்த பஞ்சாங்கத்துக்கு இருக்குது. ஒருத்தரும் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வீட்டில் வச்சுக்குங்க. உங்கள் பேக்கில் வைங்க. சாமி ரூமில் வச்சிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. கோர்ட்டு கேஸுன்னு அலைய கிடையாது. அடிக்கடி ஜோதிடம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்படி யோகங்கள் நிறைய இந்த பஞ்சாங்கத்தை வாங்கி வீட்டில் வைங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய சொந்த வீடு தாம்பரத்தில் இருக்குது. கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப்பில் என்னுடைய சொந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கும். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாவே போதும். நான் உங்களுக்கு ஜோசியம் பார்ப்பேன். சிவாய நம.